வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் ரயில்வே உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த மாநில அரசின் ஒத்துழைப்பு தேவை என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு கட்ட சோதனைகள் நிறைவடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சென்னை, ராமநாதபுரம், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 13 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை மற்றும் நெல்லை அணிகள் வெற்றி பெற்றன. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் ரயில்வே உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த மாநில அரசின் ஒத்துழைப்பு தேவை என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், தமிழகத்தின் உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு தேவைப்படும் 4612 ஹெக்டேர் நிலங்களில் 1178 ஹெக்டேர் நிலங்கள் மட்டுமே இதுவரை கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். நிலம் கையகப்படுத்துதலை விரைவுபடுத்த தமிழக அரசின் ஆதரவு தேவை என்று அவர் குறிப்பிட்டார். இதில் ஏற்படும் தாமதம் காரணமாக பல்வேறு முக்கிய திட்டங்களை செயல்படுத்துவது தாமதமாகியுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டப்பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், இத்திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு கட்ட பணிகளின் சோதனைகள் நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்தார். இப்பயணத்தில் பங்கேற்கவுள்ள விண்வெளி வீரர்கள் ரஷ்யாவில் தங்கள் பயிற்சியை நிறைவு செய்துள்ளனர் என்றும், தற்போது பெங்களூருவில் உள்ள விண்வெளி வீரர்கள் பயிற்சி நிலையத்தில் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கல்வி அமைச்சகத்தின் உயரதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற ஆலோசனையின் போது நாட்டின் கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான முன்முயற்சி குறித்தும் முக்கிய முன்னுரிமைகள் குறித்தும் அவர் விவாதித்தார். இந்த சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு பிரல்ஹாத் ஜோஷி, கல்விக்கான முதன்மை திட்டங்களை திறன்மிக்க வகையில் செயல்படுத்துவதை விரைவுபடுத்துவது குறித்தும் கல்வியின் தரம் குறித்தும் தாம் ஆலோசித்ததாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் 32 போலி பல்கலைக்கழகங்கள் செயல்படுவது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், இந்த போலி பல்கலைக்கழகங்கள் குறித்த பட்டியல் பல்கலைக்கழக மானியக் குழுவின் இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். அத்துடன் பல்கலைக்கழக மானியக் குழுவின் விதிகளை மீறி இப்பல்கலைக்கழகங்கள் செயல்படுவதை ரத்து செய்வதற்கும் மாணவர்களை ஏமாற்றியதற்காக உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அந்த போலி பல்கலைக்கழகங்கள் செயல்படும் மாநில யூனியன் பிரதேசங்களின் தலைமைச் செயலாளர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் என்றும் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சட்டப்பேரவையில் வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் இதை தாக்கல் செய்து உரையாற்றவுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் பட்டினமருதூரில் அகழாய்வு நடைபெற்று வருகிறது. இதில் கிடைத்துள்ள பொருட்கள் பண்டைய காலத்தில் பட்டினமருதூர் வெளிநாடுகளுடன் கடல் வணிக தொடர்பு கொண்டிருந்ததற்கான சான்றுகளாக கருதப்படுகிறது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் வட்டத்துக்கு உட்பட்ட பட்டினமருதூர் தமிழக அரசால் தொல்லியல் தலமாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து கடந்த மார்ச் மாதம் முதல் அகழ்வாய்வு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதுவரை நடைபெற்ற அகழ்வாய்வில் பழங்கால சங்குகள், சங்கு வளையல்கள், சங்கு ஆபரணங்கள், பாசிமணிகள், கவரி சிப்பிகள், கண்ணாடி மணிகள் மற்றும் வளையல்கள் உள்ளிட்ட 6000க்கும் மேற்பட்ட பல்வேறு பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சீன நாணயங்கள், செலடான் வகை சீன மண்பாண்ட ஓடுகள், உரை கிணறுகள், கற்சுவர்கள் மற்றும் சுடுமண் வடிகால் குழாய்களும் கண்டறியப்பட்டுள்ளன. பண்டைய காலத்தில் பட்டினமருதூர் வெளிநாடுகளுடன் கடல் வணிக தொடர்பு கொண்டிருந்ததற்கான முக்கிய சான்றிலாக இவை கருதப்படுகின்றன. சங்குகள், அறுக்கப்பட்ட ஆபரணங்கள், தயாரிக்கப்பட்ட தடயங்கள் கிடைத்திருப்பதால் மிகப்பெரிய சங்கு தொழிற்சாலை இயங்கி இருந்திருக்கலாம் என அகழாய்வுத்துறையினர் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது.
இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். சென்னை, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், புதுக்கோட்டை, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, திருவாரூர், நாகப்பட்டினம், ராமநாதபுரம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை இரவு நேரங்களில் நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக ஓமனுடன் ஒப்பந்தம் உருவாக்குவதற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்தியா, உஸ்பெகிஸ்தான் இடையே ராணுவ ஒத்துழைப்பு குறித்த கூட்டுப்பணிக்குழு கூட்டம் தாஷ்கண்டில் நடைபெற்றது. புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. உத்தராகண்ட் மாநிலம் சில்கியாரா சுரங்க விபத்து மீட்பு நடவடிக்கையின் போது துணிச்சலுடன் மீட்புப் பணியில் ஈடுபட்ட 12 பேருக்கு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி விருது வழங்கினார். மகாராஷ்டிராவில் ஹோமியோபதி மருத்துவர்களை மகாராஷ்டிரா மருத்துவ கவுன்சிலில் பதிவு செய்வதற்கு அரசு அனுமதி அளித்துள்ளதற்கு எதிராக அம்மாநில பயிற்சி மருத்துவர்கள் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த பாகிஸ்தான் உலர் பேரிச்சம்பழங்களை கண்ட்லா துறைமுகத்தில் வருவாய் புலனாய்வு இயக்குநர அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் ஒருங்கிணைந்த பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் பன்னாரி அம்மன் கோவில் உண்டியல் எண்ணிக்கையில் 1,20,00,000 ரூபாய் ரொக்கம் கிடைத்ததாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் இருர் கிராம நிர்வாக அலுவலகத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் வரும் 12ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தேசிய கைத்தறி தினம் நாளை கொண்டாடப்படுவதை ஒட்டி திருப்பூரில் உள்ள ஆடை அலங்கார வடிவமைப்பு கல்லூரியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சென்னை மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்ட ஊழியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் அளித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் திருச்சி அணியை வென்றது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் நெல்லை அணி 50 ரன் வித்தியாசத்தில் சேப்பாக் அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் கோவை அணி சேலம் அணியை எதிர்கொள்கிறது. கொரியன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர்ப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 16-21, 21-17, 21-12 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் சின் யாம் ஹாப்பி லோவை வென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சோனாலி சிங், ரித்திகா தாக்கர் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. முதல் சுற்றில் இந்த இணை 13-21, 21-15, 21-12 என்ற செட் கணக்கில் தென்கொரிய இணையை வென்றது. உலக செப்பக் டக்ராவ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டங்களில் இந்திய அணி இலங்கை, பாகிஸ்தான் மற்றும் வியட்நாம் அணிகளை வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் முகாலி வெங்கட்ராமன் அரையிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 800 மீட்டர் ஓட்டப்பிரிவு தகுதிச் சுற்றில் அவர் 3ஆம் இடம் பிடித்தார். தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிஷா, பஞ்சாப், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம் ஆகிய அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இன்று நடைபெறவுள்ள அரையிறுதி ஆட்டங்களில் ஒடிஷா பஞ்சாபையும், ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசத்தையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் ரயில்வே உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த மாநில அரசின் ஒத்துழைப்பு தேவை என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு கட்ட சோதனைகள் நிறைவடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சென்னை, ராமநாதபுரம், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 13 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை மற்றும் நெல்லை அணிகள் வெற்றி பெற்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.